ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஜே டெய்லரிங். இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸ்லேருந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போட்ட வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஸ்கேலப் டிசைனோட எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அந்த கட்டிங் வீடியோட லிங்க் வந்து இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து என் ஸ்க்ரீனில், அதாவது இந்த வீடியோ முடியும் போது அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். அதை போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். கட்டிங் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே உங்களோட பிகினர்ஸ் கூட நீங்களே உங்களோட ப்ளவுஸை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்குக்கு வந்து நம்ம ப்ளவுஸில் என்ன கட் பண்ணியிருந்தோமோ அதே மெஷர்மெண்ட்டை வந்து கேன்வாஸை ஃபோல்டிங் சைட்லேருந்து 2.25 இன்ச்சு எடுத்துகிட்டு ஹைட் வந்து 8.75 இன்ச்சு பாக்ஸ் போட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஸ்கேலப் ஸ்கேல் வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி மடிப்பு பக்கத்தில் இருந்து வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். நீங்கள் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஒரு பிகினர்ஸ் கூட இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து நல்ல ட்ரெண்டில் இருக்குது. இதை எப்படி வந்து கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். 32 சைஸ் ப்ளவுஸ் இருக்கவங்க அப்படியே வந்து நம்ம கட்டிங் வீடியோ ஃபாலோ பண்ணி இதை அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு இருக்க மாதிரி விட்டுட்டு அவுட் சைடு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஸ்கேலப் வந்து நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் எதனால் இந்த மாதிரி விட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சு அதை ஸ்டிச் பண்ணும்போது நெக்கோட அகலம் வந்து ரொம்ப அகலமாக போயிடாமல் அதை வந்து கரெக்டான அந்த 2.25 இன்ச்சுனா அந்த 2.25 இன்ச்சு அந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இதை வந்து இப்படி வைக்கிறோம். அந்த 1/2 இன்ச்சு நீங்கள் சேர்த்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்கை வந்து அகலமாக வச்சு ஸ்டிச் பண்ணிடுவீங்க. அப்போ வந்து ஷோல்டர் ஃபால் வரும். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போது இந்த ஷேப் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு நான் ஒரு கிளாத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்கேலப் வந்திருக்குன்னு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேன்வாஸ் வந்து 2 விதமாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல துணிக்கு அடியில் கேன்வாஸ் வச்சு பாருங்கள். அது வந்து பின்னாடி சைடு தெரியல அப்படின்னா இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மெத்தடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங்கை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரை அர்க்காட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே சென்டர் வந்து அந்த மடிப்பு நல்லா தெரியுது, அதனால் வந்து நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து 2ஆக மடித்து சென்டரில் லைன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி கேன்வாஸ்லேயும் நான் வந்து பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், லைனிங்க்கு மட்டும் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த கேன்வாஸை நான் எப்படியே வச்சு அயன் பண்ணுறவங்க அயன் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ஸ்டிச் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம ஒரு டைம் வந்து நம்ம வீடியோ வந்து கட் பண்ணிட்டு போயிட்டு அயன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து அப்படியே மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். நீங்கள் அயன் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த கம் சைடை வந்து லைனிங்க்கு மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு அயன் பண்ணிங்கன்னா அது வந்து அதில் அப்படியே ஸ்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சதுக்கப்புறம் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கேன்வாஸ் வந்து அந்த லைனிங்கில் சும்மா அப்படியே ஒட்டுறதுக்காக நடுவில் ஒரு தையல் மட்டும் நான் போட போகிறேன், அவ்வளோதான். அது வந்து நகராமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு தையல் மட்டும் நான் சென்டரில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இப்போ வந்து உங்களோட ப்ளவுஸ் வந்து இந்த கேன்வாஸ் வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணுன்னா, லைனிங்க்கு மேலே அந்த நல்ல கிளாத்தை அப்படியே வச்சு பதிச்சுட்டு இந்த கேன்வாஸை வேறு லைனிங்கில் வச்சு அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி அது அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். 2 மெத்தடில் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து டேரெக்டாக நம்ம லைனிங்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால கிளாத் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். நம்ம தனியாக லைனிங்கில் வச்சு திரும்ப அதை தனியாக ஸ்டிச் பண்ணி இதில் வச்சு திருப்பும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் லைனிங் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது மேலே இருக்க கிளாத்தோட நல்ல பக்கத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த லைனிங்கை போட்டுக்கிறேன். லைனிங்கை போடும்போது நம்ம வச்ச கேன்வாஸ் மேலே தெரிகிற மாதிரி இருக்கணும்.
இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய கிளாத்தோடு சேர்த்து வந்து நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த கீழே இருக்க கிளாத்தும் இதுவும் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். எல்லா சைடும் வந்து கொஞ்சம் கிளாத் நம்ம மேலே கிளாத்தை கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா சைடும் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. கட்டிங் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப கிளியராக யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கட் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். இனி நம்ம சேனலில் கண்டினியூவாக வீடியோஸ் வரும். இப்போ இது வந்து 32 சைஸ் ப்ளவுஸு. நெக்ஸ்ட்டு ஒரு சைஸாக வந்து நான் ப்ளவுஸ் போடுறேன். உங்கள் சைஸுக்கு வந்து நீங்கள் எப்படி, அதாவது உங்களோட நான் எப்படி வந்து மெஷர் பண்ணி கட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் உங்களோட மெஷர்மெண்ட்டை ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த காமன் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்லியிருக்க மாதிரி காமன் மெஷர்மெண்ட்ஸை வந்து அந்தந்த சைஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கேலப்போட அந்த எண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷார்ப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு பென் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். இந்த ஸ்கேலப்பில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த டேர்னிங் வந்து அந்த வி ஷேப் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல நல்லா வந்து வி ஷேப்பில் வந்து நீடில் ஸ்டாப் பண்ணி திருப்பணும். அந்த மாதிரி திருப்பினிங்கன்னா தான் அந்த ஸ்கேலப் வந்து நல்லா வரும். பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பென் வச்சுட்டு நல்லா வந்து வரைஞ்சிக்கோங்க. அந்த டேர்னிங் எல்லாம் நல்லா வரைஞ்சிட்டு அது மேலேயே ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்கேலப் அழகாக வரும். இந்த மாதிரி ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அழகே வந்து இதோட நெக்கு தான். அதனால் நெக் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் நல்ல டைம் எடுத்து ஸ்லோவாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோஸ் வரல, ஆனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் வெயிட் பண்ணி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் வந்து கண்டினியூ நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் கொஞ்ச நாளாக ரிப்ளை பண்ண முடியல. இனி வந்து எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கேலப்பாக வந்து ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். நிறைய டிப்ஸ் வந்து நான் நடுவில் சொல்லியிருக்கேன். ஒரு ப்ளவுஸில் வந்து எந்தெந்த இடத்த வந்து கரெக்டாக நோட் பண்ணி கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் தப்பு இல்லாமல் வரும்னு இந்த ப்ளவுஸில் வந்து நான் டீட்டெயிலாக ஸ்லோவாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயத்தையே வந்து நிறைய பேர் கமெண்ட்டாக பண்ணுறீங்க. அதாவது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி நடுவில் மட்டும் பார்த்துட்டு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கட்டர் வச்சுட்டு இந்த மாதிரி அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் வந்து அந்த த்ரெட்டில் படாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் இல்லாத கிளாத்தில் நம்ம லைனிங்லேயே வந்து கேன்வாஸை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து லைனிங் வந்து மேலே அப்படியே தெரிகிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான கிளாத்தாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியாது. அது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கர்வையும் இந்த மாதிரி கை வச்சு அழகாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பேப்பர் கேன்வாஸ் இல்லையா, அதனால அழகாக வந்து வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து மேலே ஸ்டிச்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து அந்த ஒவ்வொரு வளைவுலையும் தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இப்படியே வந்து ஷேப் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுட்டு மேலே அயன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வளைவையும் நீங்கள் வந்து விரல் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இந்த ஷேப் அழகாக அதே மாதிரி நம்ம எப்படி கேன்வாஸில் கட் பண்ணியிருந்தோமோ அதே ஷேப்பில் அதே மாதிரி அழகாக வந்திருக்கு. இப்போ நான் வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறேன்.
அதே மாதிரி அதே ஷேப்பில் அழகாக ஸ்டிச் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த நெக்கு வந்து கொஞ்சம் நெக்கு சைடில் கொஞ்சம் அப்படியே குறுகி வந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஹிப்பில், அதாவது கீழே ஹிப்பில் இருந்து 2 டாட்ஸ் பிடிப்போம் இல்லையா ஷோல்டருக்கு நேராக, அந்த டாட்ஸ் பிடிக்கும் போது இந்த நெக்கு வந்து அகலமாகி வந்துடும். அது எப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மேலே ஸ்டிச்சஸ் போடுறீங்க அப்படின்னா ஸ்லோவாக நிறுத்தி அழகாக போடுங்க. அந்த ஷேப்புக்கு அழகாக தையல் வந்தால் மட்டும்தான் மேலே பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்லோவாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நிறைய அடுத்தது குட்டீஸோட ஸ்கர்ட் ஷர்ட்டு எப்படி டிசைன் பண்ணுறது, பாவாடை சட்டை, அதுக்கப்புறம் வந்து நல்ல வந்து டிசைனர் ப்ளவுஸஸ் எல்லாம் மாடல் எல்லாம் நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் வரப்போகுது. அதனால் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோஸ் வந்து எப்பவுமே ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். இந்த மாதிரி அழகாக அந்த ஸ்கேலப்புக்கு மேலே வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து நீட்டாக தையல் போட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க, அப்போ இன்னும் நீட்டாக இருக்கும் அந்த மேலே ஸ்டிச்சஸே இல்லாமல். இப்போது நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்குது ஸ்கேலப்பு. இப்போ வந்து நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கலாம், அதாவது லைனிங்கையும் அந்த மேலே இருக்கக்கூடிய கிளாத்தையும் பதிச்சுக்கலாம், அதாவது அவுட்லைன் ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கலாம். எந்த இடத்துலையும் லூஸ் இல்லாமல் சரி பண்ணி விட்டு ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு இப்போ பேக் பார்ட்டு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்மளே வந்து எவ்வளோ அழகாக தைச்சிருக்கோம் அப்படின்னு நம்மளே பார்த்து ரசித்து தைக்கும் போது இன்னும் வந்து அழகாக நம்ம தைப்போம். அதனால் நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஸ்லோவாக வந்து அழகாக ஸ்டிச் பண்ணுங்கள், நீட்டாக ஸ்டிச் பண்ணணும். அந்த நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த லைனிங்கும் சரி அந்த மேலே இருக்க கிளாத்தும் சரி கொஞ்சம் கூட வந்து க்ரஷஸ் வராமல் நசுங்காமல் அழகாக நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது அழகாக மடித்து வச்சுருங்க, அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்து இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் அவுட்லைன் எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா கிளாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி லைனிங்க்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லா கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கீழே வந்து நம்ம 2 இன்ச் விட்டுருக்கோம் மடித்து தைக்கிறதுக்காக, அர்க்காத் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் ஒரு மடிப்பு மடித்து அதை அப்படியே மேலே ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இப்போது அதோட ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி உங்களோட ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற அந்த குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுல சொல்கிற பாயிண்ட்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க, அப்போ நீட்டாக வரும் ப்ளவுஸ், எந்த தப்புமே வராது. இப்போ ஷோல்டருக்கு நேராக இந்த மாதிரி மடிச்சுட்டு 1/2 இன்ச்லேருந்து 4 இன்ச் உயரம் வரைக்கும் இந்த டாட்ஸ் பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டருக்கு நேராக நான் வந்து நெக்கு வந்து 2.25 இன்ச் வச்சுருக்கனால ஒரு மாதிரி குறுகி இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த 2 டாட்டையும் பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த நெக்கு எவ்வளோ அகலமாக வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி வரும்போது இன்னும் வந்து கரெக்டாக அந்த நெக்கில் வந்து அப்படியே சூப்பராக சீட் ஆகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் பேக் பார்ட்டை ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே அழகாக மடித்து வச்சுட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஹேண்ட்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹேண்ட்ஸில் வந்து ஜாயின்ஸ் வர மாதிரி இருந்தது நம்ம கட் பண்ணி வைக்கும் போது, அது எப்படி ஜாயின் போடுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங்கை இந்த மாதிரி 2 துணியை வந்து கம்மியாக மடித்து போட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம், அகலம் பத்தாதனால. அதில் வந்து எப்படி ஜாயின்ஸ் போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். கீழே மெயின் கிளாத்லேயும் வந்து ஒரு மடிப்பு இருக்கும், அதை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த 2 கிளாத் மட்டும் எடுத்து
இந்த மாதிரி ஹைட் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு எப்படி இதில் வச்சு ஜாயின் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 துணி மட்டும் கம்மியாக இருக்கு இல்லையா, அதில் ஒரு துணியை மட்டும் மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு துணியை மட்டும் எடுத்து அதுக்கு மேலே ஒரு துணி வச்சு இந்த மாதிரி நான் 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு கையிலையும் ஒரு துணி வந்து கம்மியாக இருக்கும், அதில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அதுலேயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். கையில் வந்து அகலம் பத்தாமல் ஜாயின்ஸ் போடும்போது இந்த மாதிரி போட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி நகத்தில் கீறி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் இப்படி மடித்தோன்னா ஒரு சைடு நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கனால அப்படியே நம்ம வந்து அதே அளவுக்கு நம்ம இந்த எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஈஸியாக வந்து நம்ம ஜாயின்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி கையில் ஷார்ட்டேஜ் வரும்போது இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டு போட்டுக்கலாம். ஆனால் இதே வந்து மெயின் கிளாத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா ஜாயின்ஸ் வந்து கைக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிரும். அப்போ நம்ம மெயின் கிளாத்தில் வந்து 4ஆக மடித்து போட்டுட்டு ஜாயின்ஸை வந்து 4 சைட்லேயும் தான் போடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு ஆம்ஹோலுக்கு கீழே வந்து அந்த ஜாயின்ஸ் போட்டது போயிடும். அப்போ ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும். அதனால் லைனிங்கில் மட்டும் இந்த மாதிரி ஜாயின்ஸ் போட்டுக்கோங்க. அந்த மெயின் கிளாத்தில் வந்து எப்படி ஜாயின்ஸ் போடுறது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் அடுத்தது. இப்போ லைனிங்கில் வந்து நம்ம ஜாயின்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போது இந்த மாதிரி மெயின் கிளாத்தில் வந்து ஜாயின்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ துணி வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போ 4 கிளாத் வந்து 4 சைட்லேயும் நம்ம வந்து ஜாயின் போடணும். ஏற்கனவே இந்த ப்ளவுஸோட கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதில் மீந்திருக்கு கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் மட்டும்தான் மீந்திருக்கு. இதுலேயே வந்து நான் 4 பீஸ் எடுக்க போகிறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த ரைட் சைடில் 2 பீஸு, இது 2 பீஸு. இப்போ அதாவது கையோட மேலே வந்து நமக்கு அகலம் ஜாஸ்தியாக தேவைப்படுது, கீழே வந்து கம்மியாக தேவைப்படுது. அதுக்கேற்ற மாதிரி அகலமாக இருக்க பார்ட் மேலே வர மாதிரி வச்சு நம்ம ஜாயின்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜாயின்ஸ் போடும் போது ரைட் சைடுக்கு மேலே ரைட் சைடு வைக்கிறோமா அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் பாருங்கள், ரைட் சைடுக்கு மேலே ரைட் சைடு வச்சுக்கோங்க. அந்த நம்ம ஒட்டு போடக்கூடிய துணியில் அகலமான பார்ட் வந்து எந்த சைடு நம்மளுக்கு அகலமான தேவைப்படுதோ அந்த சைடில் அந்த அகலமாக இருக்கிறது வர மாதிரி வச்சு நான் ஜாயின் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நான் ஒரு கைக்கு 2 சைடும் நான் ஜாயின் போட்டுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு கைக்கு அதே மாதிரி வந்து நம்ம ஜாயின்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே இருக்க சைடில் அகலம் நமக்கு ஜாஸ்தி தேவைப்படுது. அதனால் வந்து மேலே அகலமாக இருக்க கிளாத் இருக்க மாதிரி வச்சுட்டு ஜாயின்ஸ் போட்டுக்கலாம். சாரீலேருந்து ப்ளவுஸ் பீசஸ் வந்து குட்டியாக வரும்போது இந்த மாதிரி நம்ம ஜாயின்ஸ் போட்டு தான் ப்ளவுஸை வந்து நீட்டாக ரெடி பண்ண முடியும். அதனால் எப்போவுமே வந்து ஃப்ரீயாகவே கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணோன்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ இந்த மாதிரி கிளாத்ஸும் வரும்போது நம்ம எப்படி நீட்டாக அதை வந்து ஜாயின்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகினர்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து அப்படியே ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் எப்படி நம்ம ஹேண்ட்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். கைக்கும் வந்து நான் வந்து ஸ்கேலப் தான் வைக்க போகிறேன். ஸோ வந்து கேன்வாஸை 2 கைக்கும் வர மாதிரி இந்த மாதிரி 2ஆக ஒரு கிளாத் எடுத்து அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், 4ஆக மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக ஒரு கேன்வாஸ் எடுத்து 2ஆக மடிச்சுட்டு அதை திரும்ப இந்த மாதிரி குறுக்கில் ஒரு மடிப்பு மடித்து வச்சுருக்கேன். ஒரு சைடில் என்னோடய லெஃப்ட் சைடில் வந்து எல்லா கிளாத்துமே ஃபோல்டிங்காக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு ஹேண்ட் ரவுண்டு எவ்வளவோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு குறிச்சிக்கணும். ஹேண்ட் ரவுண்டு வந்து இந்த ப்ளவுஸில் 5.5 இன்ச்சு, 5.5 இன்ச்சு, இந்த 5.5 இன்ச்சு வந்து குறிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 இன்ச் வந்து நான் ஸ்டிச்சிங்க்காக குறிச்சிருக்கேன். அந்த 5.5 இன்ச் வரைக்கும் நமக்கு ஸ்கேலப் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்கேலப் தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்கேலப் ஸ்கேல் வச்சு நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மேலேயே அப்படியே அந்த வளைவை வந்து எடுத்து விட்டுட்டேன். இப்போ கரெக்டாக அந்த
கையோட மெஷர்மெண்ட் 5.5ம் அதுக்கப்புறம் 2 இன்ச்சும் இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த ஸ்கேலப்க்கு மேலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 2 கைக்கான கேன்வாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த கேன்வாஸோட அகலமும் ரொம்ப இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.25 இன்ச் மட்டும் இருக்க மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 கைக்கு வந்து கேன்வாஸ் கிடச்சிருக்கு. அந்த ஸ்கேலப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போதும் வரணும். இப்போது லைனிங்கில் ராங் சைடில் இந்த கேன்வாஸை வந்து நான் வைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஜாயின் போட்டோம் இல்லையா, அந்த ஜாயின்லாம் தெரியக்கூடிய சைடில் வந்து நான் இந்த கேன்வாஸை வைக்கிறேன். அடியில் வந்து நல்ல பக்கம் இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து நெக்குக்கு எப்படி சென்டரில் ஒரு தையல் போட்டனோ அதே மாதிரி இதுக்கு சென்டர்லேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கையிலையும் ராங் சைடில், அதாவது நம்ம கையை அட்டாச் பண்ணியிருக்கிறதோட பிசுறு தெரியக்கூடிய சைடில் வந்து நான் இந்த கேன்வாஸை வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு டிசைனோடு சேர்த்து ப்ளவுஸை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணக்கூடிய வீடியோ இருக்கனால டியூரேஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருந்தேன், வீடியோஸ் வந்து ரொம்ப பெருசாக டியூரேஷன் இருக்கும், அதனால நான் 2 வீடியோவாக போடுறேன் அந்த மாதிரி கேட்கும்போது, இல்லை ஒரே வீடியோவாகவே போடுங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம தேடி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து நான் ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போது கையோட மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கோட நல்ல பக்கம் இருக்க மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் நல்ல மெயின் கிளாத்தோட ஜாயின்ஸ் போட்ட எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே நான் இன்னும் கட் பண்ணல, அது அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி வச்சது, அதாவது கேன்வாஸ் வந்து மேலே தெரிகிற மாதிரி இருக்கணும். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே அதாவது லைனிங்கோட நல்ல பக்கம் இருக்க மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி அந்த டேர்னிங்கை வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி பெனில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பேக் நெக்குக்கு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஸ்லோவாக வந்து அந்த ஸ்கேலப் டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து பிகினர்ஸு பெண்ணை வச்சு அப்படியே அழகாக அந்த ஷேப்புக்கு வரைஞ்சிட்டு அது மேலேயே ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா அதுவும் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நம்ம அதை வந்து சரி பண்ணி வீடியோ போடலாம். இப்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கேன்வாஸோட கொஞ்சம் கிளாத் இருக்க மாதிரி விட்டுட்டு அந்த கேன்வாஸோட ஓரமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த நம்ம குத்தி வச்சுருந்த பின் எல்லாத்தையும் எடுத்துட்டு குட்டி குட்டியாக அந்த பேக் சைடில் நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த டேர்னிங் கிட்ட அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேலப்பாக விரல் வச்சு எடுத்து விட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த டேர்னிங் கிட்ட குட்டி குட்டியாக கட் பண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தான் வந்து ஸ்கேலப் அழகாக திரும்பும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போது நான் இதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன்.
மேலே வந்து அழகாக ஸ்லோவாக தையல் போடுவேன் அப்படின்றவங்க போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே அயர்ன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் நீட்டாக இருக்கும். ஒரு ப்ளவுஸை வந்து சின்னதாக இருக்கக்கூடிய ப்ளவுஸை எத்தனை ஜாயின்ஸ் போட்டு எப்படி ஒரு ப்ளவுஸ் அழகாக நீட்டாக நம்ம ரெடி பண்ணுறோம், அது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து தெரியாது. நம்ம தான் வந்து அத்தனை ஜாயின்ஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணுறோம். ஆனால் வந்து கொஞ்சம் லைனிங்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் வந்து எதுக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம கேன்வாஸ்லாம் வச்சு நீட்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து லைனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸு நல்லா ஃபினிஷ் பண்ண முடியும் நீட்டாக. இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் இப்போ தான் நான் கட் பண்ணுறேன். அந்த ஜாயின் போட்ட எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே நான் கட் பண்ணவே இல்லை. ஸ்கேலப் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஓரம் எல்லாமே பதிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்துடுச்சு. இந்த ப்ளவுஸில் பாருங்கள் நடுவில் ஒரு லைன் மாதிரி வருது இந்த ஹேண்டில். அந்த லைனை வரக்கூடிய இதை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் ப்ளவுஸ் தைக்கும் போது லெஃப்ட் சைடில் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து அது ரைட் சைடில் வராது. நிறைய பேர் ப்ளவுஸ் போட்டிருக்கும் போது நான் பார்க்குறேன் அந்த மாதிரி லைன்ஸு இல்லை லைட்டாக சாரியோட கலர் ஏதாவது வரக்கூடிய அதை வந்து ரைட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த ஹேண்ட் லெஃப்ட் சைடில் வச்சா நம்ம சாரீ வியர் பண்ணும்போது அது வந்து மறைஞ்சிரும். அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேலே வந்து 2.25 இன்ச் அகலம், ஹைட் வந்து 6.25 இன்ச்சு. 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து இந்த மாதிரி மேலே இருக்க பாக்ஸ்லேயே போட்டுட்டு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலப் ஸ்கேல் வச்சு நான் எப்படி வரைய சொன்னனோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சாரியை வந்து சிங்கிள் ஃப்ளீட் போடுவீங்க அப்படின்னா 2 சைடுக்கும் வந்து ஸ்கேலப் வந்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு வந்து சாரியை ஃப்ளீட்ஸ் பண்ணி பின் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 சைடும் வந்து ஸ்கேலப் தைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஒரு சைடு வந்து நார்மலாக நெக்கை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம லைனிங் அதாவது மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் லைனிங்கை வச்சு நெக்கை ஸ்டிச் பண்ணி திருப்பி அப்படியே அவுட்லைன் தைச்சிக்கலாம். இதில் வந்து நான் 2 சைடுமே ஸ்கேலப் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம். அதை வந்து நான் கேன்வாஸில் கட் பண்ணலை. அதனால் இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து 38 சைஸ் வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணுவோம். அது நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லேயும் உங்களும் டீட்டெயிலாக சொல்கிறேன். கட்டிங் வீடியோலையும் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இப்போ வந்து நம்ம லைனிங்கை இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஆப்போசிட் அந்த நெக்கு இருக்க மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து நான் அதாவது டெய்லரிங் கிளாஸ் எடுக்கும்போது கூட நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸை. இந்த மாதிரி பண்ணணும், இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா வந்து ஒரே சைடில் ரெண்டுமே வந்துடும், ஃபுல் ப்ளவுஸ் பிரிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு. ஆனால் அப்போ வந்து அதை கவனிக்காமல் நிறைய பேர் அதே தப்பையே பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு சைடு பிரிப்பாங்க. அதனால் இந்த ஸ்டெப் வந்து ஆப்போசிட் வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக பிரிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்துடும். அதனால் கீழேயும் பாருங்கள் கரெக்டாக அந்த கேன்வாஸோட ஹைட் வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட் கரெக்டாக இருக்க மாதிரி கேன்வாஸ் வச்சுட்டு பின் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து கொக்கி சைடு வந்து ஹைட்டாகவும் காஜா சைடு வந்து ஹைட் கம்மியாக அந்த மாதிரி வந்துடும். அதனால் கேன்வாஸோட ஹைட் வந்து 2 சைடும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கேன்வாஸ் வைக்கல அப்படின்னா கூட நீங்கள் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு நெக்கை ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ஆப்போசிட் வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இப்போது லைனிங்கில் வந்து இந்த கேன்வாஸ் வச்சுட்டு நம்ம கைக்கும் பேக்குக்கும் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி அந்த கேன்வாஸை பதிக்கிறதுக்காக சென்டரில் ரஃப்பாக வந்து ஒரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இந்த கேன்வாஸ் வந்து அப்படியே நம்ம உள் பக்கம் போயிடும், அதனால் இந்த தையல் வந்து வெளியே தெரியாது, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு ஃப்ரண்ட்டோடதில் ஒன்று மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன், நெக்கு தைக்கிறது மட்டும் ஒன்று மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இன்னொன்று நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ வந்து இதுவே 1 ஹவருக்கு மேலே இருக்குது, அதனால் இன்னும் நான் ஃபுல்லாக காமிச்சேன் இன்னும் ரொம்ப வீடியோ பெருசாக இருக்கும், அதனால வந்து நான் அதை கட் பண்ணிவிட்டேன் எடிட்டிங்கில். இந்த மாதிரி ரைட் சைடுக்கு மேலே இந்த மாதிரி லைனிங் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கேன்வாஸ் மேலே தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்து திருப்பணும். அது எப்படி ஸ்டிச் பண்ணி திருப்புறதுன்றதை நான் ஒன்றில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கோட நல்ல பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு கேன்வாஸ் மேலே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு பின் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்கேலப்பை வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பென் வச்சு லைட்டாக ஓரமாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். எல்லா சைடும் கிளாத் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்போசிட் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். திரும்ப நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் இதில் தான் தப்பு பண்ணுறீங்க. ஒரே சைடில் லைனிங்கை வச்சு ரெண்டுமே ஒரே சைடு ரைட் சைடுக்கே வர மாதிரி ஆயிரும். அப்போ வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பிரிச்சுட்டு திரும்ப அதை வந்து அடுத்த சைடுக்கு வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஸ்டெப் வந்து ஆப்போசிட் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக இந்த ஸ்கேலப் லைனை வந்து ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு வீடியோவில் வந்து எனக்கு ஒரு வீடியோவும் எடுத்து எடிட் பண்ணி அது கூட ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த வாய்ஸ் கொடுக்கறது வந்து இப்போ 1 ஹவர் வீடியோ இருக்குன்னா 1 ஹவரும் நான் வந்து தனியாக உட்காந்து நம்ம வந்து அதுக்கு வாய்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ண முடியும். அதனால் நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், வாய்ஸ் இல்லாமல் வீடியோஸ் போடலாமா, அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வீடியோஸ் போட முடியும், அதனால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் வாய்ஸ் போடுங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக எல்லாருக்கும் புரியும், அதனால் வாய்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் கண்டிப்பாக நான் வந்து வாய்ஸ் போட்டே வந்து அப்லோட் பண்ணுறேன் எல்லா வீடியோஸுமே. நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள் அப்போ தான் பிகினர்ஸ்க்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால நான் ஸ்லோவாக சொல்லவும் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஸ்கேலப்புக்குள்ளே எல்லாமே வந்து விரலை வச்சு நல்லா இந்த மாதிரி திருப்பிட்டு அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த ஷேப் வந்து அழகாக வரும், ஏன்னா பேப்பர் கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கனால அது அழகாக வந்து ஷேப் வரும். இப்போ பாருங்கள், அழகாக ஸ்கேலப் வந்து வந்திருக்கு. மேலே அழகாக ஸ்டிச்சஸ் போட்டுருவேன் அப்படின்றவங்க மட்டும் ஸ்டிச்சஸ் போடுங்க, இல்லைனா அப்படியே அயர்ன் பண்ணிவிட்டு அப்படியே அவுட்லைன் வந்து பதிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ இதுக்கு மேலேயே நான் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ நான் இந்த ஒரு சைடு மட்டும்தான் இதில் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னொரு சைடை வந்து இதே மாதிரி நீங்கள் ஸ்கேலப்பை ஸ்டிச் பண்ணி அந்த டேர்னிங் எல்லாத்துலேயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே விரலை வச்சு திருப்பி விட்டு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒரு கிளாத் கம்மியாக இருக்குது. இந்த துணி வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஜாயின்ஸ் போட்டு தான் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது. இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வேறு, அதனால் இன்னும் ஷார்ட்டேஜாக தான் இருந்துச்சு. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம வந்து சாரியில் வந்து அவ்வளோ குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி அவுட்லைன் வந்து லூஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவுட்லைன் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து லைனிங் தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு.
இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல துணி கம்மியாக இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் இருக்க மாதிரி ரஃப்பாக ஒரு கிளாத்தை வச்சுட்டு இப்படி கிரி விட்டுட்டு திருப்பினிங்கன்னா அந்த லைனிங் வந்து கரெக்டாக நமக்கு அளவு தெரியும். அதோட ஓரத்துலேயே நம்ம வந்து படிகிற தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ஜாயின்ஸ் போட்டாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்டேஜ் வரக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் ஜாயின்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு சைடும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு ஹேண்ட்ஸ் தான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். 2 ஹேண்ட்ஸும் அதே மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த ஸ்கேலப்பு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் வந்து நான் உங்களுக்கு ஒன்று தான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருந்தேன். அதுலேயும் வந்து நான் இன்னொன்று ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து திரும்ப வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அதை வந்து நான் டபுளாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ டாட்ஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ப்பாக 2ஆக மடித்து வச்சுட்டு 1.25 இன்ச் வந்து குறிச்சிக்கோங்க. இது வந்து எல்லாருக்குமே காமன் மெஷர்மெண்ட்டு தான். 1.25 இன்ச் குறிச்சிட்டு அந்த 1.25 இன்ச் குறிச்ச இடத்துலேருந்து கிராஸாக 2.25 இன்ச் வந்து குறிச்சிக்கிறேன். இப்போ அந்த இடத்துலேருந்து தையலை வந்து அப்படியே மெலிசாக மேலே கொண்டு வந்து கொஞ்சம் த்ரெட் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் முடிகிற இடத்துலையும் ரஃப் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை வந்து 2ஆக மடிச்சுட்டு 1/2 இன்ச்சிலேருந்து 2.5 இன்ச் லென்த் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க நெக் சைடில். இப்போ 2 டாட்டும் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த இடத்த பிடிச்சிட்டு ஆம் ஹோலுக்கு நேராக பிடிச்சிட்டு இந்த வி ஷேப் மாதிரி ஒன்று வந்து முடியுது பார்த்திங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலே வரைக்கும் தையல் வந்து முடிகிற மாதிரி 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி அந்த வி ஷேப்புக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் மேலேயே அந்த டாட் முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டாட்ஸ் வந்துருக்குன்னு. ஃப்ரண்ட் டாட்ஸு இதே மாதிரி பிடிச்சி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் வந்து அழகாக இருக்கும். இப்போ இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். நிறைய பேர் வந்து நான் 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு இந்த மாதிரி இன்ச்சஸை வந்து சொல்லும் போது நீங்கள் வந்து தமிழில் சொல்லுங்கள், அப்போ தான் வந்து எங்களுக்கெலாம் புரியும் அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் 2த்துலேயுமே சொல்ல வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ சென்டர் டாட் வந்து 1.25 இன்ச் வந்து அகலம், ஹைட் வந்து இந்த மாதிரி சென்டர் டாட் பிடிக்கும் போது ஒரு 1/2 இன்ச் வரையும் மடிச்சுக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி 2மே ஈக்குவலாக மடிக்காமல் அந்த ஃபினிஷ் பண்ணாமல் பட்டி அட்டாச் பண்ண வேண்டிய பக்கம் ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் அப்படின்னா பட்டி அட்டாச் பண்ணும் போது அந்த 1/2 இன்ச் உள்ளே போயிடும். அப்போ வந்து இந்த டாட் சென்டராக வரும். அதுக்காக தான். இப்போது அந்த வி ஷேப்பை பிடிச்சிக்கிட்டு ஆம் ஹோல் சைட்லேருந்து ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். அந்த வி ஷேப் வருது பாருங்கள், அதுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலே வரைக்கும் அந்த டாட்டை கொண்டு வந்து முடிச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த டாட்டு. அவ்வளோதான், 2 சைடும் நம்ம வந்து டாட்ஸ் பிடிச்சி முடிச்சிட்டோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ 2த்துலேயுமே நம்ம டாட்ஸ் பிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து பட்டி அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லைனிங்கில் 2 பட்டி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இன்னொரு 2 பீஸ் வந்து நான் லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கீழே ஒரு பட்டி கிளாத் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைனிங்கில் மட்டும் நான் ஒரு சைடுக்கு 2 பட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நல்லா இருக்க பட்டி அடியில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது செகண்ட் கட் பண்ணது, அதை நடுவில் வச்சுட்டு மேலே வந்து அந்த மெயின் கிளாத்தோட பட்டியை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 3த்தையும் வச்சு முடித்ததுக்கப்புறமா 2 கிளாத், ஒரு மெயின் கிளாத்தும் ஒரு லைனிங் கிளாத்தையும் எடுத்து இப்படி மேலே போட்டுக்கோங்க. ரைட் சைடுக்கு மேலே ரைட் சைடு வர மாதிரி இந்த பட்டியை அப்படியே கீழே இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஓரத்தை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு நம்ம வச்சுருக்க அந்த 3 பட்டி கிளாத்துமே வந்து ஒரு 1/2 இன்ச் வெளியில் இருக்க மாதிரி இருக்கணும். அந்த 1/2 இன்ச்சுக்கு அப்புறமா வந்து நம்ம என்னோடய மெயின் கிளாத், அதாவது ப்ளவுஸோட கிளாத் இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் வந்து போட்டுகிட்டே வரலாம். மொத்தம் ப்ளவுஸோட மெயின் கிளாத் ஒன்று, 3 பட்டி, அப்போ 4 கிளாத்தும் கரெக்டாக ஓரம் இருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுகிட்டே வரலாம். இப்போ ப்ளவுஸில் வந்து அந்த டாட் இருக்குது பாருங்கள், சென்டர் டாட்டு, அதை வந்து அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து விட்டுட்டு தைச்சிட்டு வரணும். அதையும் சேர்த்து தைக்கக்கூடாது.
இந்த மாதிரி பட்டியை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணினீங்கன்னா உள்ளேயுமே எந்த பிசுறுமே இருக்காது, வெளியுமே எந்த ராய்ஜஸும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்து பட்டி ஃபினிஷ் ஆகி வரும். அதனால் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா பாருங்கள், உள்ளேயும் எந்த ராய்ஜஸும் இல்லை. இந்த சென்டர் டாட்டை எப்படி நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து விட்டுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இப்போது அந்த பட்டியோட ஷேப்பில் ஒரு 4-5 இடத்துல வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த பட்டியோட ஷேப் வந்து அழகாக திரும்பும். அதனால் இந்த மாதிரி தையலில் படாமல் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல பக்கமும் நீட்டாக இருக்குது, ராங் சைடும் பாருங்கள் நீட்டாக இருக்குது. அந்த ராய்ஜஸ் எல்லாமே உள்ளே போயிடுச்சு. இப்போது அந்த 2 பட்டியும் அந்த ப்ளவுஸ் பீஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பட்டிக்கு மேலே நல்ல ஒரு படிகிற தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு படிகிற தையல் போட்டதுக்கப்புறம் ஒரு கைடு அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 பட்டி துணி வைக்கும் போது நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும். பட்டி நல்லா மடிஞ்சு வராமல் நமக்கு மேலே வந்து கிராஸ் வந்து அழகாக உட்காரும். பட்டியும் வந்து ஸ்டிஃப்னஸாக இருந்துச்சுன்னா நீட்டாக இருக்கும், நமக்கு மடியாமல். அதனால் 3 கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பட்டியோடு சேர்த்து பார்க்கும்போது அந்த எந்த சைடு வந்து அந்த நெக்கு சைடு பாருங்கள், லைட்டாக கிளாத் வந்து வெளிப்பக்கம் நீட்டி இருக்க மாதிரி இருக்குது. எப்போவுமே வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேலே ஒரு 1/2 இன்ச்லேருந்து இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ வந்து நெக்லேயும் நமக்கு லூஸ் இல்லாமல் வரும், ப்ளவுஸும் வந்து ஃபிட்டிங் சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், 2 சைடும் பட்டி எவ்வளோ நீட்டாக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ இன்னொரு சைடும் பட்டி அட்டாச் பண்ணுறதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நிறைய பேர் பட்டியை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கட்டிங் வீடியோவில் நான் வந்து பட்டியை ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பட்டி லைனிங் கிளாத்தையும் நான் வச்சுட்டேன். மேலே வந்து நல்ல கிளாத்தை வச்சுருக்கேன். ஒரு லைனிங்கும் ஒரு கிளாத்தையும் இந்த மாதிரி நல்ல பக்கம் போட்டுக்கோங்க. லைனிங்கும் அடியில் அப்படி வச்சுக்கோங்க. இப்போது அந்த ப்ளவுஸ் பீஸை விட நம்ம வச்சுருக்க பட்டி கிளாத் 3ம் ஒரு 1/2 இன்ச் வெளிப்பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டே வாங்க. இந்த சென்டர் பட்டி வரும்போது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து விட்டுட்டு தைச்சிட்டே வாங்க. அந்த டாட்டை வந்து மடித்து விடாமல் தைச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸோட அந்த கப் ஷேப் வந்து ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், அழகாக போய் உட்காராது. அதனால் வந்து அந்த டாட்டை மடித்து விட்டுருங்க. நாலு கிளாத்தையும் ஒன்றா வச்சு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. தையலில் படாமல் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 2 சைடும் நீட்டாக வந்துருச்சு. இப்போ பட்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு படிகிற தையல் போட்டுக்கலாம். ஒரு கைடு அளவுக்கு இன்னொரு தையல் அது பக்கத்துலேயே போட்டுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் பட்டி கொஞ்சம் வெளியில் இருக்கு இல்லையா, அதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெளி பக்கமும் ப்ளவுஸோட வெளியே இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த நெக் சைடு பாருங்கள், கொஞ்சம் வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு வெளியில் வந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ஒரு 1/2 இன்ச்லேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தைக்கும் போது நெக்லேயும் லூஸ் இல்லாமல் ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கும். இப்போது ஃப்ரண்ட் ரெடி பண்ணியாச்சு, பேக் ரெடி பண்ணியாச்சு, ஹேண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக கிளாத் விட்டுருந்தோம் கட் பண்ணும்போது. அந்த 1/2 இன்ச் அளவுக்கு வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த முனையில் வந்து நீட்டிகிட்டு இருக்கு பற்றி அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ வந்து ஷோல்டரில் அது வெளியில் தெரியாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம்
இந்த ஆம் ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல துணி வந்து அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது, ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல அப் அண்ட் டவுன் இருக்கவே கூடாது. அந்த இடத்துல அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, கையெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வரும். அதனால் மேலே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டு வந்து கீழே இருக்குது இல்லையா, அது வந்து நல்லா நமக்கு மேலே கை வச்சு பார்த்தாலே தெரியும். ஒரு ஸ்கேல் வச்சு எப்படி நம்ம லைன் போடுவோமோ அந்த மாதிரி பேக் பார்ட்டோட மடிப்பை வச்சு மேலே நான் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் போட்டதுக்கு முன்னாடி ஆம் ஹோல் கிட்ட 2 துணியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைன் போடுங்க. அப்போ தான் வந்து ப்ளவுஸோட ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பட்டிக்கு கீழே வந்து கோடு போட்டுக்கலாம். பாருங்கள், ஆம் ஹோல் கிட்ட 2 கிளாத்தும் ஒன்றா இருக்குது. ஆம் ஹோல் கிட்ட மட்டும்தான் நான் சொன்னேன், ஃப்ரண்ட்டில் வந்து அக்கிள் கழிச்சிருக்கனால முன்னாடி சைடில் வந்து கொஞ்சம் கேப் வரும், அது பிரச்சனை இல்லை. இந்த ஆம் ஹோல் கிட்ட மட்டும் 2 கிளாத்தும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. பேக் பார்ட் இருக்கிற அளவுக்கு இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இது வரைக்கும் மட்டும் பார்த்தா போதும். இந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, 2 ஃப்ரண்ட்டையும் ஒன்றா வச்சு லைன் 2ம் ஒரே இடத்துல வருதா அப்படின்னு செக் பண்ணணும். இல்லைனா கொக்கி சைடும் காஜா சைடும் ஹைட்டு டிஃப்ரென்ஸ் வந்துடும். அதனால் 2ம் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் லைட்டாக அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா எது மேலே இருக்கோ அதை வச்சு 2 சைடும் அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ அதே அளவுக்கு நம்ம மடிச்சுட்டு அந்த அர்க்காத் பண்ண வரைக்கும் மடித்து தைக்கும் போது கொக்கி காஜா சைடில் வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதையும் கண்டிப்பாக மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் ஒரு மடிப்பு மடித்து அதை அப்படியே மேலே ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம்ல, அது வரைக்கும் அப்படியே மடித்து மேலே ஒரு மடிப்பு இந்த மாதிரி மடித்து கரெக்டாக நீங்கள் தையல் போட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம லைன் போட்டு மடித்து தைச்சிருக்கோம். அதனால் அப் அண்ட் டவுன் வராது. அதே மாதிரி லைன் போடுறதுக்கு முன்னாடி ஆம் ஹோல் கிட்டேயும் செக் பண்ண சொல்லியிருக்கேன், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ளவுஸில் எந்த தப்பும் வராமல் நீட்டாக வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவீங்க. இப்போ இதே மாதிரி தைச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த பட்டி அதாவது முன்னாடி சைடில் லைட்டாக துணி நீட்டி அப்படி வந்துருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம மடித்து தைச்சிட்டே வரலாம். அந்த ஃப்ரண்ட்டு சைடு பட்டி சைடு வரும்போது இந்த அர்க்காத்து வரைக்கும் மடிச்சிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொக்கி சைடும் காஜா சைடும் ஹைட்டு வந்து கரெக்டாக வரும். இந்த மடித்து தைச்சதோட பிசுறு லைட்டாக முன்னே தெரியுது இல்லையா, அதை அழகாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போயும் நான் திரும்பியும் செக் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஹைட்டு. இதே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி லைட்டாக ஹைட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா பட்டி சைடில் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஹைட் கரெக்டாக வர மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் கொக்கி காஜா எல்லாம் வச்சு தைச்சதுக்கு அப்புறமா அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் அந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் வந்து எந்த சைடு ஹூக் இருக்குது எந்த சைடு ஐ இருக்குது அப்படின்னு வந்து நான் பார்த்துக்கிறேன். லெஃப்ட் சைடில் ஹூக்கும் ரைட் சைடில் ஐயும் இருக்குது மெஷர்மெண்ட் ப்ளவுஸில். அதே மாதிரி எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா அவங்க ரொம்ப நாளாக ப்ளவுஸ் போட்டு பழகியிருக்க சைடு இல்லாமல் நம்ம ஸ்டைலில் ஒரு சைடு வச்சு தைக்கும் போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நம்ம வந்து எந்த சைடு அவங்களுக்கு ஹூக் வேணுமோ அந்த சைடு வச்சு தைச்சிக்கலாம். இப்போ 2.5 இன்ச் அகலத்தில் அந்த கொக்கி பட்டி தைக்கிறோம்ல, அதை விட ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ ஹூக்கு தைக்கிறதுக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த லைனிங் கிளாத்தை டபுளாக மடித்து வச்சு 1/4 இன்ச்சுக்கு நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வச்ச லைனிங் துணிக்கு மேலே ஒரு படிகிற தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மேலே எக்ஸஸாக இருக்க துணியை மடித்து நம்ம வச்ச துணி ஃபுல்லாத்தையும் அப்படியே உள்பக்கம் மடிச்சுட்டு ஒரு தையல் போடணும். இதுதான் கொக்கி சைடு. நம்ம வச்ச லைனிங் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே கொஞ்சம் கூட தெரியவே கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் உள்பக்கம் மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுதான் வந்து ஹூக் சைடு தைக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த மாதிரி வந்து தைச்சிக்கோங்க. இப்போ அந்த மாட்டக்கூடிய ஐ சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து இந்த துணியை 2ஆக மடித்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுருந்தோம். இது தைக்கிறதுக்கு ராங் சைடில், அதாவது லைனிங் சைடில் நம்ம வைக்கக்கூடிய அந்த 2.5 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடிய கிளாத்தை சிங்கிளாக வச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச் துணி எப்பவுமே எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.
இது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி விட்டு நல்ல பக்கம் திருப்பி பார்த்திங்கன்னா நம்ம போட்ட தையல் வந்து தெரியும். ஒரு குட்டியாக ஒரு மடிப்பு மடித்து அந்த தையலை மட்டும் மறைக்கிற மாதிரி வைக்கணும். ரொம்ப உள்ளே தள்ளி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப உள்ளே தள்ளி வைக்கக்கூடாது. அந்த தையலை மட்டும் மறைக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த மடித்து வைக்கணும். எக்ஸ்ட்ராஸ் உள்ளே மடிச்சுட்டு ஓரத்தை லைட்டாக மடித்து அந்த தையலை மட்டும் மறைக்கிற மாதிரி வைக்கணும். இதில் வந்து நம்ம அந்த வைக்கக்கூடிய லைனிங் பீஸ் வந்து ஃபுல்லாக வெளியில் தான் இருக்கும், ப்ளவுஸ் கூட சேர்ந்து போகாது. அதனால் நம்ம எந்த மெஷர்மெண்ட், இப்போ ஹிப்போட மெஷர்மெண்ட் எடுத்தாலும் அப்பர் பாடியோட மெஷர்மெண்ட் எடுத்தாலும் நம்ம வந்து இந்த ஐ பட்டியை விட்டுட்டு தான் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஏன்னா நம்ம வச்ச லைனிங் பீஸ் தான் வந்து இதில் வெளியே இருக்குது. கொக்கி சைடு வந்து நம்ம வச்ச பீஸை ஃபுல்லாக உள்ளே மடிச்சிட்டோம். அதனால் கொக்கி சைடு வந்து சேர்த்தே மெஷர் பண்ணணும். ஐ சைடு வந்து இந்த ஐ சைடை வந்து விட்டுட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும். மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி சைடு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக வந்து கொக்கி சைடும் காஜா சைடும் ஒரே ஈவனாக இருக்குது. நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இல்லாமல் வரும். இல்லைனா நிஜமாக வந்து ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் வந்துடும். எப்போவுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு கை ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக பிசு இருந்தால் அதை வெட்டி விட்டுக்கோங்க. நூல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஹேண்ட்ஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து ரைட் சைடு, அதனால் இந்த லைன் இல்லாத ஹேண்டை வந்து நான் ரைட் சைடு வைக்க போகிறேன். லைன் இருக்கக்கூடியதை லெஃப்ட் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ சாரீ வியர் பண்ணும்போது அது மறைஞ்சிரும். இப்போ இந்த கையை வந்து 2ஆக மடித்து சென்டர் அர்க்காத் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரைட் சைடுக்கு மேலே இந்த கை ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டு பாருங்கள், எந்த சைடு ஃப்ரண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. இந்த சைடு தான் டாட்ஸ் இருக்குது, அப்போ இந்த சைடு தான் ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு சென்டர் அர்க்காத் இருக்குது இல்லையா, அதுக்கு பேக் சைடில் வந்து 1 இன்ச் வச்சு குறிச்சிக்கோங்க. இது வந்து அக்கிள் கழிக்கிறதுக்கு ஈஸியாக வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது பேக் சைடில் பக்கமாக தான் வந்து 1 இன்ச் எடுக்கணும். இப்போ அந்த கோடு போட்டோம் இல்லையா 1 இன்ச்சுக்கு, அது வரைக்கும் இப்படி மடிங்க. இந்த மாதிரி மடித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் கிடைக்குது பாருங்கள். இதில் அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணும்போது கையில் வந்து அந்த சுருக்கம் வராது, ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும் ப்ளவுஸு. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு கரெக்டாக ஃப்ரண்ட்டு சைடு வருதான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம 1/2 இன்ச்சுக்கு கையை வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். நான் சென்டர்லேருந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்டர்லேருந்து ஒரு சைடுக்கு கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி 2 துணியும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு வரும்போது கை துணி கொஞ்சம் பெருசாகவோ இல்லை ப்ளவுஸோட துணி சின்னதாகவோ அது வந்தால் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே திருப்பி போட்டு ப்ளவுஸோட துணி மேலே இருக்க மாதிரி வச்சு திரும்ப அந்த சென்டர்லேருந்து இன்னொரு சைடு வந்து நான் ஜாயின் பண்ணிகிட்டே வரேன் கையை. ஸோ 2 சைடுமே வந்து சென்டர்லேருந்து நம்ம பண்ணுறனால சென்டர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி கையை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு கை வந்து நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கை வந்து ஜாயிண்ட் ஆகி வந்திருக்குன்னு, ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு சைடு ஹேண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலேயும் பாருங்கள் லைட்டாக பிசுறு இருக்க மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட்ஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் இருந்துச்சு இல்லையா, அந்த ஹேண்டை 2ஆக மடிச்சுட்டு சென்டரை அர்க்காத் பண்ணிக்கிறேன். இப்போ வச்சு பாருங்கள், ரைட் சைடுக்கு மேலே ரைட் சைடு கை ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சு பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் வந்து என்னோடய சைடில் இருக்குது, அந்த சைடில் நான் வந்து ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இது பேக்கு. ஸோ பேக் சைடில் தான் வந்து நம்ம 1 இன்ச் எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த லைன் வரைக்கும் இப்படி மடிச்சிங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷு ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஃப்ரண்ட் சைடில் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கையை அட்டாச் பண்ணும் போது கைக்கிட்ட வந்து எந்த லூஸும் இல்லாமல் நீட்டாக வரும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ரைட் சைடுக்கு மேலே அந்த
ஷோல்டர் ஜாயின் பண்ண அந்த தையலுக்கு நேராக அந்த அர்க்காத் இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு சைடை ஃபஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கொஞ்சம் தூரமாக வச்சு தைச்சிட்டே வாங்க. இப்போ அந்த சென்டர் அப்படியே திருப்பி போட்டு அந்த சென்டர்லேருந்து இன்னொரு சைடு நம்ம வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு அந்த சைடு ஜாயின் பண்ணும்போது கை துணி மேலே இருந்துச்சு நமக்கு. இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடு ஜாயின் பண்ணிகிட்டே வரும்போது ப்ளவுஸோட கிளாத் மேலே இருக்குது, கையோட கிளாத் வந்து கீழே இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு தான் ஜாயின் பண்ணணும். ரொம்ப வந்து மெலிசாவும் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஜாஸ்தியாகவும் பிடிச்சிடாதீங்க. ஒரே அளவாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம கை வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து சைடு வந்து தையல் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதை கரெக்டாக மெஷர்மெண்ட் அளவுக்கு தையல் போட்டிங்கன்னா எந்த லூஸுமே வராது. இப்போது ஹிப் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம 4ஆக பிரித்து வந்த அமௌண்ட்டு கூட 1 இன்ச் வந்து ஆட் பண்ணி பேக்குக்கும் 1 இன்ச் மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ பேக், இது வந்து பேக் ஹிப்பு. இந்த பேக் ஹிப்பை வந்து 2ஆக மடிச்சுக்கலாம். கட்டிங் வீடியோ பாருங்கள், அப்போ தான் வந்து இது உங்களுக்கு புரியும். கட்டிங் வீடியோவில் நான் இதை வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ பேக் ஹிப்பில் வந்து 7.9 ஒரு சைடு குறிச்சிட்டு அதுக்கு நேராக அப்படியே பேக் சைடும் குறிச்சிக்கலாம். இப்போ வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கோம் இல்லையா பேக் ஹிப்பு, அதனால் 2 சைடும் நான் வந்து குறிச்சிக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு ஹிப்பு, இந்த டாட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து ஃப்ரண்ட்டில் தானே வரும். அப்போ வந்து ஃப்ரண்ட்டு ஹிப்பு நம்ம என்ன எழுதி வச்சுருக்கோமோ அந்த மெஷர்மெண்ட்டை இதில் குறிக்கணும். 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி எழுதி வச்சுருக்கோம் 5.9. அந்த 5.9 தான் வந்து நம்ம இதில் குறிக்க போகிறோம். ஆனால் இதில் வந்து இந்த ஐ பட்டி வருது பார்த்திங்களா, மாட்டக்கூடிய பட்டி, அதை விட்டுட்டு மெஷர் பண்ணணும் 5.9. இப்போ கொக்கி சைடில் வந்து அப்படியே சேர்த்து மெஷர் பண்ணணும். அந்த கொக்கி பட்டியும் சேர்த்து வந்து 5.9 எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து வந்து ஹூக் சைடு சேர்த்து வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஹிப் மெஷர்மெண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம குறிச்சிட்டோம். பேக் ஹிப்பு குறிச்சிட்டோம், ஃப்ரண்ட் ஹிப் குறிச்சிட்டோம். இப்போ அப்பர் பாடியில் வந்து பேக்கை வந்து நம்ம கட் பண்ணும் போதே வந்து அர்க்காத் பண்ணிட்டோம். கட்டிங் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃப்ரண்ட் அப்பர் பாடி மட்டும் நம்ம இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, அதுதான் வந்து இப்போ நம்ம குறிக்க போகிறோம். 7 இன்ச்சு ஃப்ரண்ட் அப்பர் பாடி. அந்த 7 இன்ச்சு எப்படி குறிக்கணும்னா, இந்த மாதிரி இந்த கொக்கி சைடு காஜா சைடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஆம் ஹோலில் அந்த கை ஜாயின் பண்ணியிருக்க வரைக்கும் நம்ம வந்து பார்க்கணும். இந்த மாதிரி 7 இன்ச்சு வந்து இந்த மாதிரி குறிச்சிக்கிறேன். இதுலேயுமே கொக்கி சைடு வந்து அந்த பட்டியோடு சேர்த்து 7 இன்ச் குறிக்கணும். காஜா சைடு வந்து, அதாவது அந்த மாட்டக்கூடிய சைடு வந்து அந்த பட்டியை விட்டுட்டு 7 இன்ச் எடுத்து குறிக்கணும். ஆம் ஹோலில் அந்த பட்டியை விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் மெஷர்மெண்ட்டு. இப்போ ஆம் ஹோலில் வந்து 7 இன்ச் குறித்து வச்சுக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம குறிச்சிட்டோம். இப்போ வந்து சைடு தையல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பேக் அப்பர் பாடி ஏற்கனவே அர்க்காத் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் அப்பர் பாடியும் குறிச்சிட்டோம். ஹிப்பில் பேக் ஹிப்பும் குறிச்சிட்டோம், ஃப்ரண்ட் ஹிப்பும் குறிச்சிட்டோம். இப்போ ஹேண்டை 2ஆக மடித்து போட்டுங்க ராங் சைடில். ஹேண்ட் ரவுண்ட் வந்து 5.5 இன்ச்சு, அதை குறிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பேக் சைடு வந்து மேலே இருக்க மாதிரி இருக்குது. பேக் சைடில் வந்து இந்த ஷோல்டர் தையல்லேருந்து இந்த மாதிரி லூஸ் இல்லாமல் நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அர்க்காத் பண்ணது தெரியுது. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஒரு ஃப்ரண்ட் அப்பர் பாடி குறிச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே மேலே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அடியில் ஃப்ரண்ட் அப்பர் பாடி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. அதை அப்படியே மடித்து பிடிச்சிட்டு நான் மேலே மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், பேக் வந்து இங்கே இருக்குது, இது ஃப்ரண்ட் அப்பர் பாடி குறித்தது இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம வந்து தையலை எடுத்துகிட்டு போகணும். இப்போது அங்கே வரைக்கும் தையல் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா பேக் ஹிப்பு வந்து மேலே குறிச்சிருக்கோம், ஃப்ரண்ட் ஹிப் வந்து கீழே கொஞ்சம் முன்னாடி இருக்குது, அதையும் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து தையலை கொண்டு வாங்க. அப்போ வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும்.
சம்டைம்ஸ் வந்து 2 குறிச்சதுமே ஒரே இடத்துல வரும். ஒரே இடத்துல வரும்போது நீங்கள் அப்படியே தையல் போட்டுக்கலாம். சப்போஸ் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி வந்துச்சுன்னா 2த்துக்கும் நடுவில் தையல் போட்டுக்கோங்க. அப்போ ஃபிட்டிங் வந்து சூப்பராக வந்துடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ ஹேண்ட் ரவுண்ட்லேருந்து நான் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வர வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் உங்களோட ப்ளவுஸை கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீங்களோட அளவு ப்ளவுஸோட ஆம் ஹோலையும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸோட ஆம் ஹோலையும் ஒன்றா வச்சு பாருங்கள். கரெக்டாக வரும். அப்படி கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ண அந்த சென்டரும் அதுவும் கரெக்டாக வரும். அப்படியே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து லூஸோ இல்லை லைட்டாக டைட்டோ தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அப்பர் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது லைட்டாக வந்து லூஸாகவோ இல்லை டைட்டாகவோ எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஆம் ஹோலை வச்சு நீங்கள் வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் கிட்ட வந்து அந்த குறிச்சதில் வந்து தையலை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்துடும். ஒரு கைடு அளவுக்கு 3 தையல் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து ஏதாவது டைட் இருக்குது பிரிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சு பிரிச்சுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி 3 தையல் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் நமக்கு சைடில் எவ்வளோ கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருக்கோம். ஏன்னா நம்ம 2 இன்ச் கிளாத் விட்டுருக்கோம் கட் பண்ணும்போது. எல்லாருமே வந்து இப்போ எதிர்பார்க்குறது வந்து கொஞ்சம் உள்ள கிளாத் நிறைய இருந்துச்சுன்னா நமக்கு இந்த 3 ஸ்டிச்சஸும் முடிஞ்சால் கூட நம்ம வந்து 2 ஸ்டிச் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம 3 ஸ்டிச்சஸ் போட்டது இல்லாமல் இன்னும் ஒரு 2 ஸ்டிச் போடுற அளவுக்கு நமக்கு கிளாத் கொடுத்து தான் வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதனால் ஃப்யூச்சருக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் கையோட ஜாயிண்ட்டு, இடுப்போட ஜாயிண்ட்டு, ஆம் ஹோல் அந்த கை ஜாயிண்டான இடம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்போ வந்து ப்ளவுஸோட ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் சொன்ன அந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து சூப்பராக வரும். ஹேண்ட் ரவுண்டு 5.5 இன்ச்சு. ஆம் ஹோலில் இப்போ ஃப்ரண்ட் அப்பர் பாடி மேலே தெரியுது. பேக் அப்பர் பாடி வந்து அர்க்காத் பண்ணது பேக் சைடு இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள். அதுக்கு நேராக அப்படியே மடித்து பிடிச்சி மேலே வந்து நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் அப்பர் பாடியும் பேக் அப்பர் பாடியும் கொஞ்சம் தூரமாக இருக்குது. அப்போ அதுக்கு சென்டரில் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் பேக்கோடது ஹிப்பு இங்கே இருக்குது, ஃப்ரண்ட் ஹிப்பு இங்கே இருக்குது. ஸோ சென்டரில் இந்த மாதிரி கோடு எடுத்துகிட்டு போய் அந்த சென்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆம் ஹோலை மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ளவுஸை வச்சு ஆம் ஹோலை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக எடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு. சப்போஸ் லூஸ் டைட் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸோட ஆம் ஹோல் எது வரைக்கும் வருதோ அந்த இடத்துல நீங்கள் தையலை கொண்டு போய்க்கோங்க. ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போது இன்னொரு 2 ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த வீடியோ 1 hour இருக்கனால 1 ஹவரும் வந்து நம்ம வாய்ஸ் கொடுக்கறதுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தான் வந்து ஒரு வீடியோவும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி தான் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸை ஒரு 1 inch விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து ரோப்பு வந்து ரெடிமேட் ரோப் தான் வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா வந்து இது கிளாத்தே இல்லை. நீங்கள் கட்டிங் வீடியோவும் பார்த்தீங்க, ஸ்டிச்சிங் வீடியோவும் பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஷார்ட்டேஜான கிளாத்தை வச்சு நம்ம வந்து ஜாயின்ஸ் போட்டு இந்த ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் இதிலே கிளாத் இருந்துச்சுன்னா நம்ம இதிலே வந்து அந்த ரோப் வந்து ரெடி பண்ணியிருக்கலாம். அதில் வந்து இல்லை, அதனால் நான் வந்து ரெடிமேட் ரோப் வைக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு வர கிளாத்தில் நம்ம எப்படி ரோப் ரெடி பண்ணுறது அப்படின்றதையும் நான் வந்து காமிக்கிறேன். இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ஸ்கேலப் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும்.
இப்போது நான் இந்த மாதிரி ரெடிமேட் ரோப்பு தான் வந்து என்கிட்ட இருந்துச்சு. இந்த நெக்கிலேருந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா ஸ்கேலப்புக்கு, அந்த ஒரே ஒரு துணி மட்டும்தான் மீதி இருந்துச்சு. அதை வச்சு நம்ம வந்து டசில் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி டசில் பிடிக்கும்னா இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய கிளாத்தில் என்ன வருமோ அதை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மடித்து பாருங்கள். எக்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. இந்த கிளாத்தை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த கார்னரே வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. அந்த கார்னரையும் அதே இடத்துக்கு வர மாதிரி மடிச்சுட்டு இதுக்கு சென்டரில் நம்ம ரோப்பை வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிராஸாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பி எடுக்கும் போது எவ்வளோ அழகான டசல் வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொன்றையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ரெண்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ப்ளவுஸில் எந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஷோல்டர் தையலில் இருந்து 2 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ரோப்பை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஷோல்டர் தையல்லேருந்து 2 இன்ச் குறிச்சிக்கோங்க கீழே. அந்த 2 இன்ச்சுக்கு நேராக வந்து இந்த ரோப்பை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் ஷோல்டர் தையல்லேருந்து 2 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய சூப்பரான வீடியோஸ், மாடல் வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும், டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னொரு சைடும் ரோப்பை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ப்ளவுஸ் எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.